சாத்தான் ஆளுகை செய்யக்கூடிய சபையை மிக தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த சபையிலே கர்த்தருடைய வார்த்தையும் இருக்கும், அதனோடு சாத்தானுடைய வார்த்தையும் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையோடு பாருங்க, பரிசுத்த வேதத்தில் சொல்லப்படாத வார்த்தையும் அங்கே பிரசங்கிக்கப்படும். எந்த சபைகளிலெல்லாம் அப்படி பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே ஏசப்பா இருக்கவே மாட்டார். பரிசுத்த வேதாகமத்துள்ள வார்த்தையோடு என் சொந்த கருத்தை நான் புகுத்தி உங்களுக்கு நான் ஆராதனை செய்தால் இந்த சபையில இயேசு இருப்பாரா இருக்க மாட்டாரா? வாயத்திரங்க, இருக்க ஐயா இருக்க மாட்டார். இயேசுதான் வார்த்தை, அவர்தான் வார்த்தையாகிய தேவன். வார்த்தை இருக்கிற இடத்துலதான் இயேசு வாழ்ந்துட்டு இருக்கார்.